இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமேன். இந்த வார்த்தையில் பாருங்களேன், இவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை, நம்மளுக்கு நல்லா தெரிந்த ஒரு வசனம், அப்படிதானே? ஆண்டவர் உங்களை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். எப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை நீங்கள் வைக்கணுமா. இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. பாருங்களேன், கர்த்தர் நம்ம பாரத்தை வாங்கிக்கிறவேன்னு சொல்லலை. கர்த்தர் மேலே உன்னுடைய பாரத்தை என்ன செஞ்சிரு, நீ வைத்து விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்போ இது நாம் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் மேலே நீங்கள் இப்போ என்ன பாதையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும், எவ்வளோ பாரத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு இருந்தாலும் அதையெல்லாம், அந்த பாரத்தை எல்லாம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை கர்த்தர் மேலே நீங்கள் வைக்கணும்னு ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்படி நீங்கள் வைக்கும்போது நீங்கள் தள்ளாடுவதில்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களை ஆதரிப்பாராம். அவர் உங்களை ஆதரித்து உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்களே இப்போ ஒரு இடத்துக்கு போய்கொண்டு இருக்கும்போது நல்லா 2 கைகள்லையும் பயங்கரமான வெயிட்டுடைய பேக்ஸை நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க. முதுகில் ஒரு பேக் இருக்குது, 2 கையில் பேக்ஸ் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தள்ளாடாமல் நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக நடந்து போயிட முடியுமா? முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட்டு, அந்த பாரம் உங்களை அங்கிட்டும் இங்கிட்டும் இழுக்கும். நீங்கள் தள்ளாடி தான் என்ன செய்வீங்க, அது அதிகமான பாரத்தை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போவீங்க. அதனால தான் ஆண்டவரும் சொல்லுகிறார், இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட உங்கள் இருதயத்தில் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிற கவலை, கஷ்டம், துக்கம், துயரம், இழப்புகள், இப்படிப்பட்ட சிறுமைகள், நிந்தைகள், இழப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் சுமந்து கொண்டு அதை சுமந்து நீங்கள் போகிறத தேவன் விரும்பவே இல்லை. உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட பாரங்கள் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட உங்கள் நடை தள்ளாடி விடும். ஆண்டவரோடு நீங்கள் நடக்கிற நடைகளில் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்கன்னா, தள்ளாடி போயிடுவீங்க. ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. நீங்கள் தள்ளாடி ஆண்டவரோடு நடக்கிறத தேவன் விரும்பலை. நீங்கள் ஆண்டவரோடு கூட சந்தோஷமாக ஃப்ரீயாக நடந்து உலாவி அவரோடு கூட உறவில் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தை இதன்படி நீங்கள் இன்னைக்கு செய்வீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்ன பாதையில் என்ன பிரச்சனை, எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை ஆதரிப்பேன்னு சொல்லுகிறார். அப்போ அவர் உங்களை ஆதரிக்க வேண்டுமானால் நீங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட இறக்கி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் இருதயத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, உங்கள் பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி, அவர்கிட்ட அந்த பாரத்தை நீங்கள் இறக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை ஆதரிக்கிற அற்புதத்தையும் அந்த ஆறுதலையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நீங்கள் அந்த ஆறுதலையும் அந்த தேறுதலையும் அந்த கம்ஃபர்ட்டையும் நீங்கள் ஆண்டோட பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோடு கூட நீங்கள் தொடர்ந்து தள்ளாடாமல் நல்லா நடப்பீங்க. ஆண்டவரோடு கூட நடப்பீங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தள்ளாடுவதை தேவன் விரும்பவில்லை. எப்படி நம்ம ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போகும்போது, அதிகமான பாரம் நம்ம மேலே சுமத்தப்படும் போது நம்முடைய நடை தள்ளாடி விடுகிறது. அதே போல தான் ஆவிக்குரிய ரீதியிலையும் இருதயத்தில் நீங்கள் அதிகமான பாரத்தை சுமக்கும் போது உங்கள் நடை தள்ளாடி விடுகிறது. ஆண்டவரோடு நடக்கிற நடை தள்ளாட ஆரம்பித்து விடுகிறது. விசுவாசம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருது. விசுவாசத்தில் தளர்ந்து போக ஆரம்பிச்சு விடுகிறோம். அதனால ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை தளர்ந்து போகாமல் இருக்கதான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க, தேறுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. அவரோடு தொடர்ந்து ஜெயமாக நடந்து இப்பொழுது நீங்கள் இருக்கிற பாதையில் ஜெயித்து முன்னேறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே தேவரீர் எங்களை ஆண்டவரை இயேசப்பா ஆதரித்து நடத்துவீராக. எங்கள் பாரங்களை எல்லாம், எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆதரித்து அற்புதம் செய்வீராக, ஆதரித்து ஆறுதல் தருவீராக. ஒருபோதும் நாங்கள் தள்ளாடாமல், விசுவாசத்தில் தள்ளாடாமல் உம்மோடு கூட ஜெயமாய் நடக்க தேவன் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.